எவ்ரி பேங்க்ல லெண்டிங் பாலிசி இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பேங்க்ல டிக்ளைன் பண்ணினால் it doesn't mean மற்ற பேங்கும் டிக்ளைன் பண்ண போறேன். அவங்க கிரெடிட் ரிஸ்க் லெண்டிங் பாலிசிஸ் எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களோட ஒரு செமினாருக்கு வந்து நான் லைக் யூ வர் டாக்கிங் அபவுட் தட் ரைட். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியிலிருந்து ஹீலாக் எடுத்து அப்போ ஃபுல் டவுன் பேமெண்ட்டையே நீங்கள் திருப்பி ரைட் ஆஃப் 100%. இப்போ இன்னும் அக்யூட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரீஃபைனான்ஸ் பண்ணி இந்த பிரின்சிபலோட மோகேஜை வந்து பே ஆஃப் பண்ணலாம். ஏன்னா அது வந்து டேக்ஸ் ஆகிடும். இதெல்லாம் லைக் த கவர்மெண்ட் இட்ஸ் கிவிங் அவுட் தீஸ் டூல்ஸ் அண்ட் தென் வி டாக்ட் அபவுட் இப்போ அப்போது ரைட் there's the HST rebate GST rebate right on pre-construction homes right. So இப்போ நீங்கள் I think it's up to 1.1 million 1 million பிறகு உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது புது வீடு வாங்க. இந்த அட்வைஸ் வந்து மோகேஜ் ரெனியூவல் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மோகேஜை ரெனியூ பண்ணுறது, மற்ற மோகேஜ் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது. clients want to be informed என்ன நடக்குன்னு சொல்லி அல்லது இப்போ on the other side as a real estate agent clients எங்களை தான் அடிச்சு கொண்டு போய் என்ன நடக்குன்னு சொல்லி இப்போ mortgage agent மெசேஜ் பண்ணிக்க அவ may take 12 hours for sometimes they disappear right. So communication is very important. அதே வந்து நீங்கள் ஆல்டர்னேட் லெண்டர் போனீங்கன்னா they will look at actual bank statement. எவ்வளோ உங்களுக்கு காசு பேங்க்குக்கு வருதோ அதை ரெவென்யூ எடுப்பாங்க. அப்போ பிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் குவாலிஃபை. ஆனால் கீப் இன் மைண்ட் அது வந்து பேங்கை விட கொஞ்சம் ரேட் கூடத்தான். வணக்கம், welcome back to another episode of The Honest Talk where we talk all things real estate and everything in between. இந்த எபிசோட ஆடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப்பில் The Honest Talk தமிழ் என்று சர்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு ஒரு பிரபலமான மோர்கேஜ் ஏஜென்ட் வந்திருக்கிறார், வரன் அண்ணா ஃப்ரம் ஃபைடஸ். வெல்கம் அண்ணா. Thank you for having me, Dinesh. நோ ப்ராப்ளம். எப்படி இருக்கிறீங்க? நான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறேன். இப்படி உடனே ஒரு டாப்பிக்கு போவோம். இப்போ வந்து ஒரு புது ரெகுலேஷன் வந்திருக்கு ரைட். ஆப்சி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸுக்கு இன்னொரு வீடு வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால், அப்போ வாடகைக்கு கொடுக்க போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக வீடு வேண்ட போகிறீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் அந்த இன்கத்தை பாவிக்கலான்னு சொல்லி அதை பற்றி இருக்க விளங்கப்படுத்துறீங்களா? இது வந்து இப்போ நாங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணது October 14, 2025. அந்த சேஞ்சஸ் வந்திருக்குது. அது வந்து இன்னும் வந்து ஃபார்மலைஸ் பண்ணி லெண்டர்ஸ் வந்து இன்னும் செய்யலை, இப்படி அதை வந்து நடைமுறைப்படுத்த போயிட மாட்டேன். ஓகே. ஆனால் மோஸ்ட்லி அது என்ன மாதிரி சவுண்ட் பண்ணது, லெண்டர்ஸுக்கு வந்து கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் கூட போகுது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி லெண்ட் பண்ணிக்குள்ள. இன்கம் ரிக்வயர்மெண்ட் இல்லை, அவங்க கேபிட்டல். ஸோ லெண்டர்ஸ் நீட் ஹேவ் அ சர்டன் அமௌண்ட் வந்து கேபிட்டல் இருக்கணும். ஓகே. அப்போ அந்த கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் கூடக்கில் வந்து என்ன பொறுத்தவரை எந்த ஒப்பீனியன் படி என்ன நடக்கும்னா, இது என்ன வந்து இன்கம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடவாக இருக்கும், ஏன்னா ப்ரீமியம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து வேறு கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். ஓகே. ஆனால் குவாலிஃபைங் வந்து பெரும்பாலும் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்க போதே பேர் இருக்கிற மாதிரி. ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா பாலிசிஸ் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் என்ன பார்த்தோம்னா பெருசாக மாற போகிறேன் இல்லை, பட் ஆனால் மாறதுக்கு நடைமுறை சாத்தியம் இருக்குது. ஓகே. ஸோ அப்படின்றக்கு இப்போவே பார்த்தீங்களோ இப்போ உங்களோட இப்போ முதன்மை குடியிருப்பு பிரின்சிபல் ரெசிடென்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கும் வட்டி வீதம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ அது இன்னும் கூடுமன்னு நான் அதான் இந்த ஒப்பீனியன் இன்னும் கூடுமனுக்கு நான் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் கூடுறபடியா. ஸோ நார்மலாக இப்படி ரூல்ஸ் ஆஃப்சிஸ் சேஞ்ச் பண்ணிக்க ஆஃப்சி வந்து அதுதான் கவர்மெண்ட் பாடி ரைட். ஸோ ரெகுலேட்டரி பாடி சேஞ்ச் பண்ணிக்க அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோ நாள் எடுக்கிறது, இல்லை இஸ் இட் ஃபைனல் லைக் அவை? இது வந்து ஃபைனல். இது வந்து வாஸ் இந்த டாக்ஸ் வந்து கனடா இருந்து இது வந்து ஃபைனல். ஆஸ்வி தான் எல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணுறது. பில் B20 pretty much all the everything enforced by OSFI. They are enforcers. So it's pretty much final, just in the implementation there's still like lots of ஆனால் அது வந்து பேங்க்ஸுக்கு போய் நீ பேங்க்ஸ் வந்து அவங்க அந்த பாலிசியை ரிவ்யூ பண்ணி அவங்க அதுக்கு பேருந்து வந்து மார்கெட் புரோக்கர்ஸுக்கு இன்டர்னலாக வந்து தந்துவாங்க, இதுதான் நியூ பாலிசி. அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனால் இதுக்காண்டி லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு திரும்ப வேண்ட போகிறேன் இல்லை ரைட். அதான் லைக் இப்போ டிக்டாக் அது இல்லை பார்க்க ஓ மை காட் இப்படி ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு, இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பேட் ஐடியாண்டு. ஆனால் இது என்ன பார்த்தோம் என்ன இருக்குன்னா, ஒரு குறுகிய காலத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறாக்க வந்து விற்கிற யோசிச்சாக்க நீ விற்காம இருப்பேன், ஏன்னா இனி வந்து 100% வந்து ஈஸியாக இருக்குமென்னு சொல்லிடல அது வாங்குறது. ஓகே. திருப்பி அதால் வந்து கொஞ்சம் பேர் வந்து நீ விற்கிற இல்லாக்கள் வந்து விற்காம இருக்கிறது சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ என்னென்னா இப்போ திருப்பி குவாலிஃபை பண்ணுவோம். உங்களுக்கு ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை விற்று திருப்பி அதை இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அந்த ப்ராப்பர்ட்டி அப்படி ஹோல்ட் ஆன் பண்ணி இருக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இனி வந்து என்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு தெரியாது. தட்ஸ் குட்.
உங்களை பற்றி சொல்லுங்க. லைக் ஐ நோ இப்போ நீங்கள் மோர்கேஜ் இண்டஸ்ட்ரீஸில் லைக் வெரி பாப்புலர் அண்ட் கனவரசமாக இருக்கிறீங்க. என்னென்ன தொடங்கினீங்க, என்னென்ன இந்த ஃபைடஸ் நேம் வந்தது, இப்போ ஒரு புது கம்பெனி திறந்துருக்கீங்க, அதை பற்றி இருக்கா சொல்லுங்கள். நான் வந்து மோர்கேஜ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆல்மோஸ்ட் 2007 இருக்கிறேன். டிடி பேங்க்கில் வேலை செய்யறது நான் முதல். அதுக்கு முதல் வந்து அதுக்கு இப்போ இந்த சிஐபிசியில் மோர்கேஜ் அட்வைஸராக இருந்து இப்போ இந்த ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் இருந்தேன். ஸோ ஐ passion about leadership, so I created so many mortgage agents. அப்போ தான் எனக்கு நான் வந்து சிஐபிசிக்கு வேலை செய்கிறேன். That's my first time I came across you. அது நான் சிஐபிசி வேலை வந்து 2010 இருந்து 2016 மட்டும். Okay. So mortgage advice வந்து so then got into the brokering in 2016. Fides வந்து இப்போ almost roughly about a year old. Fides இது வந்து Fides கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா it relates with உங்கள்ட இதுக்கு ஆல்மோஸ்ட் போகும். இது வந்து ஒரு ட்ரஸ்ட். Fides வந்து ஒரு லத்தீன் வேர்டில் வந்து மீன் ட்ரஸ்ட். அமேசிங். இஸ் a god of trust. God of trust. இப்போ உங்கள்கிட்ட வர்ற மோர்கேஜ் புரோக்கர்கிட்ட வர்றதுக்கும் ரைட் ஒரு இப்போ சிஐபிசி அல்லது டிடிட்ட ஒரு ஏஜென்ட்டை வேலை செய்கிறதும் என்ன வித்தியாசம்? ஸோ நீங்கள் இப்போ ஒரு பர்செப்ஷன் இருக்கிறது வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் நேராக குவாலிஃபை பண்ணாமன்னா பேங்க்குக்கு போகலாமண்டு. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் வந்து லெட்ஸ் சே ஒரு பேங்க்கு போகிறீங்க மோர்கேஜ் அப்ளை பண்ணுறது, யூ வில் குவாலிஃபை வித் த பேங்க். ஆனால் அந்த பேங்க் வந்து சொல்லாது இந்த வேறு ப்ராடக்ட் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது இன்னும் ஒரு பேங்க்கில் இருக்கு. ரைட். ஈவன் தோ நீங்கள் அந்த பேங்க்கில் பெர்ஃபெக்டாக குவாலிஃபை பண்ணாலும் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கிறத வந்து அந்த பேங்க் சொல்ல தங்கட ப்ராடக்ட்ஸை தான் விற்க ட்ரை பண்ணி. எக்ஸாக்ட்லி. நீங்கள் இப்போ இன்னும் ஒரு மோர்கேஜ் புரோக்கர்கிட்ட போய்க்கு நாங்கள் வந்து டிடி பேங்க், ஸ்காஷியா பேங்க், பீமோ, மணி லைஃப், கிரெடிட் யூனியன்ஸ் அப்படி கணக்கு எண்டோஸோட வேலை செய்யப்படியாக உங்களுக்கு வந்து கிரேட் இன்கம் கிரேட் ஆப்ஷன் இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் இந்த பேங்க்கில் வந்து இப்போ வந்து நல்ல ப்ராடக்ட் இருக்குது, நல்ல ப்ரொமோஷன் இருக்குது. For example, we recently had a promotion with one bank. Okay. But அதே client வந்து இன்னொரு பேங்க்கு போனால் அந்த ப்ரொமோஷன் படி தெரிஞ்சிருக்காது. They would have saved quite a bit of money in the interest. Yeah, I've noticed இப்போ நீங்கள் if you don't follow them on social media, நீங்கள் ஒருக்காம் அந்த great incentive பண்ணுற ரேட்ஸ் அதுகள் எல்லாம் போடுவீங்க. இப்படி ஒரு ரேட் இருக்குன்னு சொல்லி ப்ரோமோஸ் இந்த பேங்க்ஸ் கொடுக்கணுமெண்டு. ஸோ இட் கிவ்ஸ் யூ ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது வந்து ஒவ்வொரு பேங்க்கும் மாறிக்கொண்டிருக்கும், ஒவ்வொரு லெண்டருக்கும் மாறிக்கொண்டிருக்கும். ரைட். ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பேங்கோட மட்டும் போனீங்கன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷன். அவர் வந்து லெண்டிங் பாலிசிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். எவ்ரி பேங்க்ல லெண்டிங் பாலிசிஸ் டிஃப்ரெண்ட். ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பேங்க்கில் டிக்ளைன் பண்ணினால் இட் டசன்ட் மீன் மற்ற பேங்க்கும் டிக்ளைன் பண்ண போகிறேன். அவங்களோட கிரெடிட் ரிஸ்க், லெண்டிங் பாலிசிஸ், எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். மற்றது we were talking before, right? இப்போ உங்கள்கிட்ட வந்து வேறு mortgage agents work under Fides, right? So you have a great support team. Yeah, so நானும் வந்து personally I do mortgages. எனக்கு இது வந்து ஒரு team of 3 people இருக்கணும். அதோட வந்து 45 agents வந்து Fidesல ஒர்க் பண்ணலாம். Amazing. So make sure எங்களோட மெயின் இது வந்து கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நான் இப்போ இருந்தாலும் என் ஃபோன் ரிங் பண்ணால் இப்போ என்ன ஹோல்ட் பண்ணிடலாமே என் அசிஸ்டன்ட் டீம் இருக்குது. ஸோ people will get an update. So அது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். And that's what lacking. Normally பார்த்தீங்களோ with the mortgage agents, right? இப்போ one man shop ன்னு சொல்லிக்க communication, because you know clients want to be informed என்ன நடக்குன்னு சொல்லி. அல்லது இப்போ on the other side as a real estate agent, clients எங்களை தான் அடிச்சு கொண்டு போய் என்ன நடக்குன்னு சொல்லிக்க. இப்போ mortgage agent மெசேஜ் பண்ணிக்க அவ you know may take 12 hours for sometimes they disappear, right? So communication is very important. So that's a biggest or a challenge when they எல்லாரோடையும் கைஜா வந்து. So we streamline the communication Fides. So communication is the key. Okay. And you're a big believer in coaching. I've noticed that, right? Your mentality where it comes to like, you know, early morning riser, right? So positive thinker. So that's amazing. உங்களோட opinion படி, உங்களோட அபிப்பிராயம் படி இப்போ இந்த நெக்ஸ்ட் லெட்ஸ் சே 6 monthsக்குள்ள ரைட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி வீதம் லெட்ஸ் சே அடுத்த மார்ச்சுக்கு எங்கே இருக்குமென்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் டெஃபினெட்லி வட்டி வீதம் வந்து குறையிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அந்த எக்கனமி இஸ் நாட் டூயிங் வெல். And also the tariff issues are not sorted out. So வட்டி வீதம் வந்து குறையறதுக்கு வந்து high chances இருக்குது. ஆனால் no one doesn't have a crystal ball to tell exactly எங்க என்ன மாதிரி போகுதுன்னு. பட் ஆனால் இப்போ இருக்கிறத விட வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு மிட் 3s இருந்து ஹை 3sக்குள்ளே ஃபிக்ஸ் ரேட் எடுக்கலாம். ஓகே. ஆனால் அது வந்து என்ன பொறுத்தமல்ல மார்ச்சுக்கு வந்து லோ 3s மிட் 4sக்கு வர சான்ஸ் இருக்கு. நான் அதான் இந்த ஒப்பீனியன். ஓகே. ஸோ அப்போ செக்வேயிங் இன்டு another டாபிக், இப்போ இந்த வருஷம் அல்லது இந்த நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ள mortgage renewal வருதுண்டா, would you advise, obviously certain depending on certain clients, right?
ஃபிக்ஸ் ரேட்டுக்கு போகிறதா அல்லது வேரியபிளில் வச்சிருக்கிறது பெட்டராக நினைக்கிறீங்க? எந்த ஒப்பீனியன், எந்த சஜஷன் வந்து வேரியபிள் ரேட்டுக்கு போகிறது. ஆனால் அதுக்கு வந்து எல்லாரும் அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் வேரியபிள் ரேட் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வேரியபிள் ரேட்டை வந்து எப்போ ஃபிக்ஸ் ரேட்டு கன்வெர்ட் பண்ணலாம், ரைட், பெனால்ட்டிஸ் இல்லாமல். பெனால்ட்டி இல்லாமல். ஆனால் ஃபிக்ஸடு போனீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டில் வந்து அட்லீஸ்ட் 3 to 5 years வந்து அந்த கமிட்டட் டு த ரேட். அப்போ இந்த வேரியபிள் ரேட்டை கன்வெர்ட் பண்ணிக்க லெட்ஸ் இப்போ நான் 1 year 4 year ஃபிக்ஸ் ரேட் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ 1 yearக்கு பிறகு கன்வெர்ட் பண்ணுறேன் வேரியபிளுக்கு. அப்போ திருப்பி அந்த ரிமைனிங் 3 yearsக்கு தான் கன்வெர்ட் பண்ணலாம், ரைட்? எவ்ரி பேங்க் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ லெஸ் நீங்கள் இப்போ ஒரு வேரியபிள் எடுக்கிறீங்கன்னா, இப்போ அக்டோபரில் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வந்து அதை கன்வெர்ட் பண்ணலாம். கன்வர்ஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து ரிமைனிங் பீரியட் ஆஃப் டைம். டிடி பேங்க்கில் வந்து நீங்கள் எனி டேர்ம் கிரேட்டர் தேன் 3 years, இப்போ 3 yearsக்கு மேலே எந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே. அப்போ எவ்ரி பேங்க் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச். ஐ திங்க் ஸ்கோஷியா வந்து இந்த பிரதருக்கு சொன்னவே லைக் த ரிமைனிங் டேர்ம் செய்ய ரிமைனிங் டேர்ம் இப்போ 4 years இருந்துச்சுன்னா இப்போ 6 months இஸ் அ கட் ஆஃப் பீரியட். அப்போ 3.5 years இருந்துச்சுன்னா யூ ஹேவ் an option to go 3 years or greater. இப்போ தட்ஸ் அ கிரேட் திங். இப்போ நீங்கள் சொன்னது இப்போ கனவேர் வந்து மோர்கேஜ் ரெனியூ பண்ணினவே இந்த பீக் ரேட்ஸில், ரைட்? ஸோ இப்போ 2 years 3 yearsக்கு முதல் அப்போ இன்னும் ஒரு 2 years ரிமைனிங் இருக்கிற 1.5 years ரிமைனிங்க்கு அந்த ரினியூவல் டேட்டுக்கு பிறகு வெயிட் பண்ண தேவையில்லை, ரைட்? நார்மலி ஒரு ஏர்லியாகவே நீங்கள் டேர்ம் ஃபீஸ் இல்லாமல் டெர்மினேட் பண்ணலாம் ஃபிக்ஸ் ரேட் இருந்தால், ரைட்? நோ, ஃபிக்ஸ் ரேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டேட்டுக்கு தான் டெர்மினேட் பண்ணலாம். பட் அதே லெண்டரோட வந்து சம் லெண்டர்ஸ் நீங்கள் 6 months முதலே ரீநெகோஷியேட் பண்ணலாம். அதான். ஸோ எனக்கு ஒரு ரேட் இருக்குது, ஒரு மோர்கேஜ் இருக்குது. அப்போ லெண்டருக்கு அடிச்சேன் ஒரு 6 monthsக்கு முதல் 5 months சொல்லிச்சுன்னா சிஎபிசி 5 months. அப்போ ஸோ இட் ஆக்சுவலி யூ சேவ் அ லாட் ஆஃப் மணி, ரைட்? அண்ட் அப்போ அந்த ஹை ரேட்ல ஏன்னா அது வந்து 6.84% வச்சிருக்கிறேன். அப்போ இப்போ யூனோ மிட் த்ரீஸுக்கு வருதுன்றக்கு நான் 3% ட்ராப், ரைட்? ஸோ அப்போ அந்த 5 monthsக்கு யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட், ரைட்? இட்ஸ் அ லாட் ஆஃப் சேவிங்ஸ், ரைட்? மற்றது இப்போ ரினியூவல் வரைக்கும் மோஸ்ட் பீப்புள் what they do is இப்போ ரினியூவல் லெட்டர் வருதுண்டா உடனே அதில் வர்ற ரேட்டை ஒன்றை சூஸ் பண்ணுற, ரைட்? பட் யூ கேன் நெகோசியேட் தட் டூ, ரைட்? 100%. ரினியூவல் வந்து நீங்கள் உடனே வந்து அந்த அதே ரேட்டு ஆப்ஷன் வேணுமெண்ட் இல்லை, நீங்கள் டோக் பண்ணி நீங்கள் வெளியிலே நடக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதே லேண்டோ நெகோஷியேட் பண்ணலாம். எந்த அட்வைஸ் வந்து மோர்கேஜ் ரினியூவல் இருக்க வந்து 2 options இருக்குது. ஒன்று வந்து மோர்கேஜை ரெனியூ பண்ணுறது, மற்ற மோர்கேஜ் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து நேராக $to $1 ஒன்றும் இல்லாமல் அப்படியே ரெனியூ பண்ண போகிறீங்க என்றால் யூ ஆர் பெட்டர் ஆஃப் ஸ்டேயிங் வித் த சேம் லெண்டர். ஓகே. ஏண்டா உங்களுக்கு வந்து இங்கே ஷாப் பண்ணால் இப்போ நீங்கள் சேம் லெண்டரோட ரெனியூ பண்ணிக்கலாம் என்ன நடக்குமென்றால் they don't need to hedge the funds. இப்போ they don't need to hedge the funds என்றபடி அந்த காஸ்ட் ஆஃப் borrowing வந்து அந்த லெண்டருக்கு வந்து சீப்பாக இருக்குது. நீங்கள் guaranteed நீங்கள் சேம் ரெனியூவல் செய்தீங்கன்னா you will get a better rate with the same lender. You don't hear that. இப்போ எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. I am being honest with you. Right. Because I'm with honest realtors. No, you are an honest person. No, so when people calls me for the renewal, this is the conversation, sir. You want to நீங்கள் mortgage renew பண்ண போறீங்களா இல்லாட்டி நீங்கள் mortgage restructure பண்ணி refinance செய்ய போறீங்களா? mortgage renew பண்ற வந்து you go to the bank, you tell them I get this rate, okay, எனக்கு இந்த broker இந்த bank இந்த rate தெரியும், sign a piece of paper, no headache, you renew it. Okay. So let's say உங்களுக்கு credit card இருக்குது, second mortgage இருக்குது, refinance பண்ண போறீங்கண்டா அந்த டைம் வந்து it makes sense for you to shop around. அது வந்து brand new mortgage. அப்பேக்கு வந்து you get a competitive rate வெளியில இருக்கலாம். Okay. So there's a 2 different things. Straight switch renewal versus refinance, right? So இப்போ ஒரு ஆளுக்கு ரீஃபைனான்ஸ் வருதுன்னு சொல்லுங்க. இப்போ லைக் ஜனவரி வருதுண்டா இப்போ உங்களை போல ஒரு மோர்கேஜ் புரோக்கரை காண்டாக்ட் பண்ணி நான் ரீஃபைனான்ஸ் பண்ணி கடனில் கட்டி கன்சாலிடேட் பண்ண போகிறேன்டா இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இவங்க ரினியூவல் வரதுக்கு ஒரு 120 days முதல் அப்ளிகேஷன் துவங்கினால் யூ கேன் சி உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குமான ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா 6 months நோ பேட். இப்போ சம்டைம்ஸ் வந்து லெட்ஸ் பி ஆனஸ்ட், ரைட்? உங்களுக்கு ரீஃபைனான்ஸ் செய்ய உங்களுக்கு விருப்பமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி யூ நீட் டு லுக் இன் த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். வீட்டை விற்க போகிறீங்களா, வீட்டை டவுன் சைஸ் பண்ண போகிறீங்களா, நீங்கள் ரியல்டரோட கயக்கும் நம்ம வீட்டை ப்ரிப்பேர் ஆகணும்னு விற்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ லைஃப் சேஞ்சிங் இவெண்ட். ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களோட ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், உங்களோட ஃபைனான்ஷியல் வந்து உங்கள் மெட்டாக்களோட உங்களுக்கு தெரியும். ஆல்சோ ஒரு 6 months முதல் கதைச்சிட்டு அப்ளிகேஷன் வந்து ஒரு 120 daysக்கு முதல் போட்டால் வந்து ஓகே இருக்கும். தட்ஸ் குட். ஸோ எல்லாம் ஒரு பிளானிங் ஸ்டேஜில் பிளானிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்?
அப்போது நீங்கள் கதை கேட்க we talked about this before as well. ஆனால் உங்களோட ஒப்பீனியன் ஒரு கேட்போம் வந்து ரிவர்ஸ் mortgages, right? ஸோ இப்போ அதை என்னென்ன வேலை செய்கிறது, என்ன பெனிஃபிட்ஸ் என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது? ஸோ ரிவர்ஸ் மோர்கேஜ் பெனிஃபிட் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் ஓல்டா இருக்கைக்குள்ளே வந்து ப்ரொசீட் பண்ணலாம். லைஃப் ஸ்டைல் வந்து இட்ஸ் எ லைஃப் ஸ்டைலுக்கு. இப்போ லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிவர்ஸ் மோர்கேஜ் வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்குது. உங்களுக்கு ரிவர்ஸ் மோர்கேஜ் இருந்தால் அதை வந்து பேங்க் எடுத்துடும். அது பேங்க் எங்களுக்கு வீடு இல்லை, ஸ்பௌஸ் ஒரு ஆள் பாசிட்டிவ் பண்ணால் வீடில் இருக்கலாம். இட்ஸ் சேம் ஆஸ் ஹேவிங் த மோர்கேஜ் வித் ஓகே. ஒரு மேஜர் 5 பேங்க்கில் மோர்கேஜ் வச்சிருக்கிறதும் ரிவர்ஸ் மோர்கேஜ் வச்சிருக்கிறதும் டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓனர்ஷிப் எவ்ரி திங் ரிமைன் த சேம். அதில் வந்து ஒரு விதமான மாற்றமே இல்லை. என்ன இல்லைண்டா இதில் வந்து நீங்கள் மாதம் பேமெண்ட் கட்ட தேவையில்லை. மோர்கேஜை நீங்கள் ட்ரெடிஷ்னல் மோர்கேஜ் வச்சிருக்கீங்க, இட்ஸ் அ டேர்ம் ரெடியூசிங். இப்போ இன்ட்ரெஸ்ட் போய் வந்து பிரின்சிபலும் குறைஞ்சு கொண்டு இருக்கு. இது வந்து லெட்ஸ் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் லைன் ஆஃப் கிரெடிட்லேருந்து காசு எடுத்துருக்கிறீங்க, ஆனால் லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை. இது வந்து அக்யூமுலேட் பண்ணும். ஸோ அப்போ உங்களோட பிரின்சிபல் ரெசிடென்ஸில் எக்விட்டியை வச்சு தான் ரிவர்ஸ் மோர்கேஜ் பண்ணுறது, ரைட்? யூஸ்வலி வந்து ஓல்டர் யூவா ஹையர் த லோன் டு வேல்யூ தே கிவ் இட் யூ. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வயசு கூடவா இருக்குதோ அது வந்து 50 மோஸ்ட்லி வந்து 50% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ தான் கொடுப்பீங்க. ஸோ இப்போ $1 million எக்விட்டி இருந்தால் $500,000 எடுக்கலாம். அதுக்கு வந்து இப்போ ஏன் ரிவர்ஸ் மோர்கேஜ் முக்கியம்னா, இப்போ நீங்கள் வயது போயிட்டு உங்களுக்கு அல்லது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தவறி போனால் உங்களுக்கு திடீரென்று காசு தேவைப்படும், ரைட்? உங்களோட எக்ஸ்பென்ஸுகளுக்கு. அப்போ உங்களோட வீட்டிலிருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இல்லாமல் என்ன சில பேர் வந்து ரிட்டையர் பண்ணி முந்தி உழைச்ச மாதிரி காசு வராட்டி ஓர் லைக் சம் பீப்புள் யூஸ் இட் ஃபார் லைக் இப்போ பிள்ளைகளுக்கு வெட்டிங்ஸுக்கோ அல்லது எக்ஸாக்ட்லி அதை நான் சொல்ல வந்தேன். வெட்டிங்ஸுக்கோ இல்லாட்டி ஸ்கூலுக்கோ என்னவோ இப்போ டவுன் பேமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ. இப்போ இது வந்து பிகஸ்ட் டூல் இப்போ டவுன் பேமெண்ட் ஹெல்ப் பண்ணுறது. இப்போ சோ மெனி பேரண்ட்ஸ் வந்து இப்போ டவுன் பேமெண்ட்டுக்கு எடுத்து கொடுக்குறேன்னா நீங்கள் ஒரு 100,000 200,000 டவுன் பேமெண்ட் எடுத்து கொடுக்குறேன்னா நீங்களே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபிக்ஸிங்கிறதுல இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 100 or 200,000 பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணணும் கொடுத்தீங்கன்னா அந்த 200,000 நீங்கள் மந்த்லி பேமெண்ட் கட்டணும், ரைட்? அப்போ அது கட்டில்லாத சிச்சுவேஷனில் வந்து ரிவர்ஸ் மோர்கேஜ்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்டில் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், நீங்களும் வீட்டை விற்க தேவையில்லை, அதே வீட்டில் இருந்த மாதிரியும் இருக்கும், உங்களோட ஃபேமிலி ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ ஆனால் அதுக்கு ஒரு சர்டன் ஏஜ் லிமிட்டுக்கு பிறகு தான் நீங்கள் ரிவர்ஸ் மோர்கேஜுக்கு அப்ளை பண்ணலாம். 55% சொல்கிறாங்க. பட் அந்த ரூல் ஆஃப் தம் வந்து 65க்கு பேர் தான் உண்மையில் வந்து அதோட எஃபெக்ட் வந்து தெரியும். அதான் உண்மையில யூ ஆர் நாட் ரிட்டையர்ட், நீங்கள் ஒர்க் பண்ண இல்லை, யூ ஆர் அ வெரி ஃபிக்ஸ்ட் இன்கம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸோ திஸ் வி டாக்ட் அபவுட் சீனியர்ஸ், ரைட்? ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்களோ லாட் ஆஃப் மை பயர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ், ரைட்? ஸோ அவைக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்ன ப்ராடக்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தேர் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர் சேவிங்ஸ் பிளான், ஆர்எஸ்பி. அப்போ ஒரு ஆள் வந்து வீடு வேண்ட போயிடணுமெண்டேக்கு உங்களோட அட்வைஸ் படி என்னென்ன ஸ்டேஜஸில் போகணுமெண்டு? ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் வந்து இப்போ என்ன பார்த்தோம்ல, இன்ஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் யர் ட்ரீம் ஹோம் உங்களுக்கு 7 மாதம் விட்டு வாங்குங்க. இப்போ வந்து நான் கணக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் பார்க்குறேன், தே பையிங் அ காண்டோ வித் 3 bedroom. ரைட். முந்தி வந்து எல்லாரும் வீடு வாங்கணும் மட்டும் வெயிட் பண்ணிடுது. இப்போ வந்து காண்டோ வந்து இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ பை whatever you can afford. நானும் ஒருக்கான் சொன்னாங்க, your first home is not going to be a forever home. அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப், ரைட், போகிறது தான். ஆனால் ஐ ஆல்சோ சே திருப்பி இப்போ ஐம் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர். நேற்றுக்குடி அவள் போய் மீட் பண்ணினான். நான் சொல்கிறேன் என்ன அவள் 2 bedroom டவுன் ஹவுஸ் பார்க்க. நான் 2 bedroom டவுன் ஹவுஸ் பார்த்தா நீங்கள் டெஃபினெட்லி எனக்கு ஒரு 3 yearsல அடிப்பீங்கள் தினேஷ் விற்கணும்னு சொல்லி, ரைட்? யூ கேன் அவுட் க்ரோ, ரைட்? பை லிட்டில் பிட் மோர் தென் யூ நீட், பட் லாங்கஸ்ட் விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்கணும், அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அஃபோர்டபிலிட்டி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரைட்? இப்போ கிணவே என்ன டவுன் பேமெண்ட் வெயிட் பண்ணுறது என்ன இது வேறு ஒன்று. ஸோ இப்போ என்ன மார்க்கெட்டில் என்ன உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜஸ்ட் கெட் இன்டு த மார்க்கெட். அண்ட் RRSP is a great tool. RSP, right? Then you have the FHSA, right? So இதுகளெல்லாம் like the government is giving out these tools, and then we talked about it further, right? There's the GST rebate, right? Yeah. On pre-construction homes, right? So இப்போ நீங்கள் I think it's up to 1.1 million. 1 million பிறகு உங்களுக்கு 5% discounts இருக்கு புது வீடு வாங்க. It has to be a brand new home. Brand new home. இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு, our borrow உண்டு. இப்போ உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட் இல்லாட்டி they will do a down payment assistant. ஓகே, அது எப்படி வேலை செய்கிறது? So let's say for example you don't have your self-employed income, உங்களை குவாலிஃபை பண்ணிடலாமே இருக்கணும், உங்களோட வந்து 10% தான் இருக்கண்டா அவங்க வந்து அது அடுத்த 10% வந்து உங்களோட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. So when they sell the house they own the 50% of the profit. 50% of the profit. So and அவை 50% ஆகும். So அவைக்கு வந்து ஒரு equity stake கொடுக்குறீங்க. They are a shareholder. They are a shareholder.
So But you'll be surprised, Dinesh. A lot of people actually look into that option. wow, I've never இப்போ இவ்வளவு வருஷமா Yeah. I know of it, but I've never ஒரு நாளுமே ஒரு தரம் போய் We have done few transactions with that. ஓகே ஸோ அப்போ அதுக்கு வந்து முந்தி வந்து அந்த லைக் ஒரு $450,000 லிமிட் அப்படி இருந்தது ரைட் இது வந்து pure private entity. ஓகே பியூர் இட்ஸ் நாட் த கவர்மெண்ட் இட்ஸ் நாட் த கவர்மெண்ட் ஒன் You are referring to CMHC down payment assistance. It's like a pure business and they are a stakeholder of the transaction. Okay, so it's a third party company. Third party company. Right? It's not a crown company. ஸோ அப்போ அவன்ட்டு இப்போ இட்ஸ் நாட் லைக் ஜீரோ இப்போ கனவேர்ஸ் வந்து மார்க்கெட் பண்ணி ஜீரோ டவுனில் வீடு வேணாம்னு சொல்லி அது சாத்தியமா? அது நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரில சாத்தியம் இல்லை. பட் இது வந்து சாத்தியம். உங்களுக்கு ஒரு லெஸ் உங்களுக்கு 10% இருக்குன்றால் உங்களை குவாலிஃபை பண்ணலாமே இருந்தால் அடுத்த 10% வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவைக்கு அந்த 50% எக்விட்டி இருக்கு. நீங்கள் அவையில் பை அவுட் பண்ணலாம். Okay. So and then இப்போ we talked about it before, right? So இப்போ main thing இப்போ ஆக்கள் வந்து they're struggling with the higher rates, right? So இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி like you can do refinance. ஆனால் renewal வருது இப்போ 3 இயர்ஸுக்கு பிறகு தான் renewal வருதுண்டா ஹோம் பவர் லைன் ஆஃப் கிரெடிட்ஸ் அதில் என்னென்று எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா கனவேர் அடிச்சு கேட்குற கீழாக்கு எடுக்கலாமாண்டு ரைட். அப்போ நான் மோர்கேஜ் ஏஜென்ட் ரிஃபர் பண்ணிட்டேன் பட் how does that work? என்ன பார்த்தோம்னா ஹீலாக்கு வந்து என்னதுக்குன்னு இருக்குது ரைட். இப்போ உங்களுக்கு வந்து மோர்கேஜ் பேமெண்ட் கட்டுறது கரைச்சல் இருந்தால் டேக்கிங் மோர் மணி இஸ் நாட் அன் ஆப்ஷன். I'm talking about இப்போ credit card payments high, right? Yeah. Interest and so அதனால வந்து debt consolidation is the best option, right? இப்போ உண்மையில வந்து I believe in a cash flow. இப்போ let's say உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்குது, லைன் ஆஃப் கிரெடிட் இருக்குது, கார் லோன் இருக்குது, வீட்டில் எக்விட்டி இருக்குன்னால் எல்லாத்தையும் கான்சலேட் பண்ணி இட்ஸ் பெட்டர் டு பிரிங் இன் டு ஒன் பேமெண்ட். Sometimes you can even cut the bills almost 30-40% monthly payment. ஆனால் இப்போ ஃபிக்ஸ்ட் மோர்கேஜில் வச்சுருந்தா அந்த you have to pay the penalty. ஃபிக்ஸ்ட் மோர்கேஜை வச்சுருந்தால் பெனால்ட்டி இருக்குது. வெளியில் போகிறேன்னா நீங்கள் அதே பேங்கோட நெகோஷியேட் பண்ணிங்கன்னா பெனால்ட்டி இல்லை. ஓகே, அதே பேங்க் இப்போ லெஸ் உங்களுக்கு ஒரு மோர்கேஜ் வந்து சிஏபிசி இருக்குன்னா நீங்கள் லெஸ் உங்களுக்கு ஒரு 100,000 கடன் இருக்குன்னா சிஏபிசிலேயே வந்து உங்களை குவாலிஃபை பண்ணி ரீஃபைனான்ஸ் பண்ணலாம்னா உங்களுக்கு கடன் இல்லை. அப்போ மேபி the penalties will be there is no penalty. There is no penalty. அதே வந்து நீங்கள் சேம் பேங்கில் குவாலிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருந்து ரீஃபை பண்ணால் உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ரேட் மோர்கேஜ் இருந்தாலும் பெனால்ட்டி இல்லை. ஓகே, ஸோ கோயிங் பேக் டு த ரேட்ஸ் இப்போ இந்த சினாரியோ நான் சொன்னேன் உங்களுக்கு ரைட். இப்போ எனக்கு 2 years இருக்குது. இஸ் இட் ட்ரூ தட் இப்போ இஃப் ஐ வாண்ட் பிரேக் த மோர்கேஜ் இப்போ நான் நேற்று கூடிய ஒரு ஆளுக்கு சொன்னேன் பேங்க்குக்கு கொடுக்க அடிச்சு வீடு விற்க சொல்லி கேட்டவன் சொன்னேன் வீடு விற்கிறேன்னு ரேட்ஸ் ஆர் ஹை அண்டு. அப்போ நான் சொன்னேன் அது பீக் மார்க்கெட்டில் எடுத்துருக்கிறேன் ரேட்ஸ் ரைட். ஸோ அப்போ அடித்து சொன்னால் பேங்க்கிட்ட அடித்து கேட்டு பாருங்க நீங்கள் மோர்கேஜை பிரேக் பண்ணினால் எவ்வளோ பெனால்ட்டி வருமாண்டு ரைட். ஸோ அண்ட் தென் பேங்க் வில் டூ த மேத் ரைட். ஓகே, உங்களுக்கு இப்போ நான் மோர்கேஜ் ரினியூ பண்ணாமல் ரைட் ரினியூவல் டேட்டுக்கு பிறகு வச்சுருந்தா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணுவீங்க. அல்லாட்டி நீங்கள் பிரேக் பண்ணி மந்த்லி பேமெண்ட்டையும் குறைப்பீங்க. ஸோ வீடை காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது உங்களுக்கு சில நேரம் சேவிங்ஸும் இருக்குது இந்த ரேட் டிஃப்ரென்ஸ் ரைட். அதில் கூடுதலான ஆட்கள் ஏன் அதை அந்த வழி போகிற இல்லைன்னு சொன்னால் பிகாஸ் அதுக்கு வந்து நீங்கள் 15,000 12,000 அந்த கேஷ் பே பண்ணணும் ரைட். இஸ் இட் ட்ரூ அந்த பெனால்ட்டியை வந்து மோர்கேஜுக்குள்ளே போடக்கூடிய மாதிரி இருக்குமா? பெனால்ட்டி வந்து மோர்கேஜோட கேபிட்டலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு வீட்டில் எக்விட்டி இருந்துச்சுன்னா. வீட்டில் எக்விட்டி இருந்துச்சுன்னா பட் நீங்கள் சொல்கிற வந்து வேலிட் பண்ணி இப்போ 2-3 years 6% இருந்து இப்போ நீங்கள் 3% கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து கட் இன்டு half almost ரைட். ஸோ யூ affordability will be there. நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணினாலும் இட்ஸ் ஸ்டில் worth it ரைட். ஸோ அந்த அதை வந்து ஆக்கள் கூட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இல்லை பல்ல கடிச்சு கொண்டு கட்டுவோம் லைக் இன்னும் 2 years இருக்குது தானே ரைட். ஐ திங்க் த பெஸ்ட் ஆன்சர் இஸ் ஃபோன் எடுத்து நேராக கதைங்க லைக் எக்ஸ்ப்ளோர் தி ஆப்ஷன் பிஃபோர் யூ மேக் த டிசிஷன். நீங்கள் வீட்டை விற்கிறதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை, ரீஃபைனான்ஸ் பண்ணுறதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை. There will be other ways to do. Just go and talk to the right people and get the right advice. Like another advice that I generally give is இப்போ எனக்கு கன பேர் அடிக்கிறது வீடு விற்க சொல்லி தான் ரைட். இப்போ ஆக்சுவலி இந்த செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் கூட பேர் வீடு வேண்டுறதுக்கு கால் பண்ணினேன் ரைட். ஆனால் 95% ஆஃப் த டைம் நான் எப்படியாவது அந்த வீடை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறேன் நான். அப்போ இதில் வந்து வேறு சொல்யூஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் பேஸ்மெண்ட்டை ரெண்ட்டு கொடுக்கலாம். பேஸ்மெண்ட் இருந்தால் அது சும்மா தான் இருக்குன்னு சொன்னால் இப்படி நீங்கள் ஒரு இப்போ there is good debt and bad debt right. எனக்கு ஆக்சுவலி இந்த ஆர்பிசி அதை தான் எனக்கு சொல்லிச்சு அந்த ரைட். Dinesh, you have a lot of debt but you have some good debt and right. ஏனென்றால் இப்போ வீடு எப்போவுமே ஒரு அத்தியாவசியமான தேவை ரைட். அப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போடைக்க அது இட்ஸ் அ குட் டெட் ரைட். கடன் தான் ஆனால் நல்ல கடன் ரைட். ஆனால் காருக்கு போய்க்க இட்ஸ் அ பேட் டெட் ரைட். ஸோ அப்போ நீங்கள்
ரீஃபைனான்ஸ் பண்ணியோ அல்லது கொஞ்சம் காசை எடுத்து மந்த்லி பேமெண்ட் அப்கோர்ஸ் கூட காசு எடுக்கிறீங்க தான், ஆனால் அந்த காசை வச்சு பேஸ்மெண்ட் செய்துட்டு அது ஜெனரேட் பண்ணும் இன்கம், ரைட்? அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜிடிஏக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $50,000 பேஸ்மெண்ட் செய்தீங்களோ $2,000 மினிமம் வரும். அப்போ அது லைக் within 2.5 years it pays for itself. ஸோ இப்படி தான் நான் சொல்கிறேன். இப்போ மோகேஜ் ரினியூவல் வரைக்கும் அதுவும் வந்து 1 hour ஸ்ட்ராட்டஜி, ரைட்? இப்போ உங்களுக்கு பேஸ்மெண்ட் எடுக்கலாமா, பேஸ்மெண்ட் செய்யலாமா? இப்போ எவ்ரி 100,000க்கு வந்து ரஃப்லி மோகேஜ் பேமெண்ட் வந்து $450 to $500. ஓகே, நீங்கள் ஒரு 50,000 பேஸ்மெண்ட் செய்தீங்கன்னா $250 உங்கள் நம்ம கோஸ்ட் அந்த 50,000க்கு. ஆனால் அதால் வேற போகிற இன்கம் வந்து $2,000 டேக்குள்ள அந்த $1,750 or $1,500 எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் மந்த்லி பேமெண்ட்டை கவர் பண்ணுறது போகுது. ஸோ கணக்கு ஆப்ஷன் இருக்குது வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. வீடு விற்கிறதுக்கு வந்து அதான் நான் சொன்னேன், 6 months முதலே வந்து இந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டு அப்படி ஸ்டில் உங்களுக்கு செய்யலாமல் போச்சுதுன்னா then it makes sense to sell the house. Right, so that is one of the biggest cash flow, right? Basement rental. இப்போ வந்து இன்னும் ஒரு 3rd unit கூட போடலாம். உங்களோட பெரிய லாட் இருந்துச்சுன்னா கார்டன் ஸ்வீட் கூட செய்யலாம், ரைட்? அண்ட் மோஸ்ட் முனிசிபாலிட்டிஸ் இப்போ தேர் அலோவிங் ஃபார் இட், ரைட்? பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா தான் எல்லாருக்கும் வீடு தேவை. ஆனால் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா கூட பேர் ரெண்ட்டுக்கு இருக்கிறது, ரைட்? ஸோ இப்போ ஐ திங்க் we're heading towards that to India, right? Population grow பண்ண right? I think that's the future. Yeah. So அப்போ உங்களுக்கு at the end of the day government wants affordable housing, 100%. right? Where they own affordable housing where people can afford, right, monthly payments, right, and mortgage, or rental, right? So they're looking for more rental suite, right? Even ஒரு modular home build பண்ண garden suite is still going to give you the cash flow and also appreciate the That's property. Exactly I was about to say. இப்போ நீங்கள் $60,000 பேஸ்மெண்ட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு மாச்சுலர் ஹோம் $250,000-300,000 போட்டு ஒரு செப்பரேட் டுவெல்லிங் ஒன்று கட்டுறீங்கன்னு சொன்னாலும் உங்களோட வீட்டின் வேல்யூ வந்து கூட போகுது, ரைட்? ஸோ அப்போ அதில் அந்த பேர் மெத்தட் இருக்குது. இப்போ கொஞ்சம் செய்கிறது கஷ்டமாக இருந்தது, ரைட்? அதை பற்றி ஒரு விளங்கப்படுத்துறீங்களா என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லி? அப்போ உங்களோட வீட்டின் வேல்யூ கூடக்கு அதுலேருந்து நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணி திருப்பி அதே கண்டினியூ பண்ணலாம். அது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ரீசனுக்காக நீங்கள் காசு எடுக்கிறத பொறுத்து. இப்போ யூஸ்வலி வந்து குட் டெட் பேட் டெட். இப்போ நீங்கள் ஒரு கார்டன் ஸ்வீட் பில்ட் பண்ணுறீங்களோ, பேஸ்மெண்ட் செய்றீங்களோ, அது உங்களோட வீட்டின வேல்யூ வந்து 100% அப்ரிஷியேட் பண்ண போது இவந்தோ நீங்கள் வீட்டில் இந்த காசு எடுத்தாலும். ஸோ பை ரீஃபைனான்ஸ், பை ரெனோவேட், ரீஃபைனான்ஸ் அண்ட் ரிப்பீட், ரைட்? அதான் அந்த பேர் மெத்தட். ஸோ வேர் நீங்கள் வீடை வேண்டுறீங்க, ரெனோவேட் பண்ணுறீங்க, பேருந்து திருப்பி அது போட்ட காசு திருப்பி எடுத்துருவேன். ஸோ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போய் ஒரு $1 million வீடை வேண்டுறேன், $200,000 டவுன் பேமெண்ட் போடுறேன். ஸ்பெஷலி முந்தியான அந்த அப்ரிசியேஷன் மார்க்கெட்டில் ரெனோவேட்டே பண்ண தேவையில்லை, அது ப்ரைஸ் கூடிடும், ரைட்? ஸோ பட் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த $200,000, ரைட்? மிச்சம் பேங்க் தருது, ரைட்? ஸோ பேருந்து நான் அதுக்கு ஒரு லெட்ஸ் சே $100,000 ரெனோவேட் பண்ணினா, ரைட், பேஸ்மெண்ட் டுவெல்லிங் போட்டு, ரைட், ரெனோவேட் பண்ணால் உங்களுக்கு $300,000 டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதை நான் திருப்பி ரீஃபைனான்ஸ் பண்ணி காசை எடுத்தால் இந்த ரிட்டர்ன் திருப்பி வந்துடும், ரைட்? ஸோ இப்போ அந்த ரிட்டர்னை எடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட். ஸோ ஐ ஆல்வேஸ் சே நான் வந்து எப்போவுமே லாங் டேர்முக்கு தான் திங்க் பண்ணுறது, ரைட்? ஷார்ட் டேர்முக்கு திங்க் பண்ணினா இன்வெஸ்ட்மெண்ட், எனி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், it will lead minimum has to be 5 years. Minimum, exactly 5 years, right? So right now, yes, the market is slow, but it's a great buyer's market. It's a buyer's market. Right? And இப்போ எனக்கு கூடுதலாக நான் பேர் அடித்து சொல்கிறவ தினேஷ், ஓகே எனக்கு வீடு வேண்ட விருப்பம் தான், நான் மோர்கேஜ் எடுக்கலாம், ரைட்? ஸோ தட்ஸ் வேர் ஒரு ப்ரொஃபஷனல் சீக் பண்ணி போனேன் இப்போ உங்களை போல, ரைட்? யூ கிவ் them the right advice, but just don't go last minute. மோர்கேஜ் எடுக்கிறது கணக்கு ஆப்ஷன் இருக்குது, ரைட்? இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு வந்து கணக்கு ஆப்ஷன் இருக்குது, பிஸ்னஸ் ஃபார் செல்ஃபுக்கு எனக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மோர்கேஜ் ப்ரோக்கரோட கழிச்சு உங்களோட ஆப்ஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ரைட்? ஸோ இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன லாட்ஸ் ஆஃப் தமிழாக்கள் பார்த்தீங்களோ, தி ட்ரக் டிரைவர்ஸ், ரைட், ஒரு ஜெனரல் கான்ட்ராக்டர்ஸ், ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா கணக்கு எக்ஸ்பென்சஸ் காட்டுவேன். ஸோ அதுகளுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், என்ன டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஸோ இப்போ 20% டவுன் பேமெண்ட் இருந்தால் எனி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு வந்து நான் ட்ரெடிஷ்னல் பேங்க், நாட் த மேஜர் 5 பேங்க், நான் ட்ரெடிஷ்னல் பேங்க், அவங்க வந்து they don't look at the taxable income. அவங்க பார்க்குற வந்து பிஸ்னஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ட்ரக் டிரைவர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் $10,000 வருது, $120,000 மேக் பண்ணுறீங்க. ஆனால் டேக்ஸில் கட்டுற வந்து $10,000. நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா அந்த $10,000 தான் இன்கம் எடுப்பாங்க. ஆமாம், டேக்ஸபிள். இப்போ உங்களோட ஆனால் அதே வந்து நீங்கள் ஆல்டர்னேட் லெண்டர் போனீங்கன்னா they will look at actual bank statement. எவ்வளோ உங்களுக்கு காசு பேங்க்குக்கு வருதோ அதை ரெவென்யூ எடுப்பாங்க. அப்போ பிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் குவாலிஃபை. ஆனால் கீப் இன் மைண்ட் அது வந்து பேங்கை விட கொஞ்சம் ரேட் கூடத்தான். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ஒரு 0.5% to 1%. Not that difference. இது private lender. இது வந்து still a alternate non-traditional lender. So it's like a B lender. B lender, like Equitable Bank, Home Trust. Home Trust. But it's a big difference of qualifying the income.
Right. So that you're right. And actually we did a transaction where we had to go to Equitable Bank, right? Yeah. And they were giving 4.45% rate. And the banks are almost at high threes. Right. So of a பெரிய வித்தியாசம் இல்லை, but much easier to qualify, right? You've gone a right way to do it. Right. So அதில் என்ன situation இப்போ the client had multiple properties, like 6 properties, right? Yeah. So எல்லா பேங்க்ஸும் அந்த rental income எடுக்க மாட்டோம் ஃபுல்லா, right? So அப்போ இவை வந்து like you said, right? The bank statement பார்த்து just they took gross rental income, 100%. right? And the gross income of the person. It's a risk versus reward, right? So they are taking more risk than what the banks take. So that's why the rates are higher. Right? But உங்களுக்கு இப்போ அவைக்கு வீடு வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது, right? So, நீங்கள் அதே வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கொள்வதும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸ் ரைட் ஆஃப். Right. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கி நீங்கள் கேஷ் ஃப்ளோக்கு வாங்குற இல்லை, நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஃபார் ஃபியூச்சருக்கு தான் வாங்குறீங்க. பட் டேக்ஸ் இஸ் ரைட் ஆஃப். நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட் முழுக்க ரைட் ஆஃப். இன்ட்ரெஸ்ட் முழுக்க, ரைட்? ஸோ மற்ற வேறு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்கள் காட்டலாம், ரைட்? ஸோ இதோண்டு ஸோ இன் that topic, ரைட்? இப்போ நீங்கள் let's say இப்போ நான் என்னட்ட வந்து 2 வீடு இருக்குது, ரைட்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதில் $500,000 எக்விட்டி இருக்குது, ரைட்? அதே மாதிரி ஐ ஹாவ் another house in the principal residence, ரைட்? அப்போ நான் இன்னொரு வீடு வேண்ட போகிறேன்டா இட்ஸ் இட் ஈஸியர் டு ரீஃபைனான்ஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா அல்லது பிரின்சிபல் ரெசிடென்ஸ்லேருந்து காசு எடுக்கிறதா? இஃப் யூ வாண்ட் இன்னும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் த மனி ஃப்ரம் த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா தட் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ டேக்ஸ் ரைட் ஆஃப் as well. ஈவன் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் பிரின்சிபல் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினாலும் வந்து டேக்ஸ் ரைட் ஆஃப் தான். ஆனால் மேக்ஸ் மோர் சென்ஸ் வந்து எந்த பர்சனல் ஒப்பீனியன் வந்து ரீஃபைன் தட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், கீப் இட் டு த இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா உங்களோட ஒரு செமினாருக்கு வந்து நான் லைக் யூ வர் டாக்கிங் அபவுட் தட், ரைட்? இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியிலிருந்து ஹீலாக் எடுத்து அப்போ ஃபுல் டவுன் பேமெண்ட்டையே நீங்கள் திருப்பி ரைட் ஆஃப் 100%. இப்போ இன்னும் எக்விட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரீஃபைனான்ஸ் பண்ணி இந்த பிரின்சிபலோட மோர்கேஜை வந்து பே ஆஃப் பண்ணலாம். ஏன்னா அது வந்து டேக்ஸ் ரைட் ஆஃப். ரைட். The Smith minimum. ரைட். ஸோ அப்படின்ட்டு சொல்லிக்க இப்போ உங்களுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆசெட் வந்த மாதிரியும் இருக்குது. மற்றது யூர் ரைட்டிங் ஆஃப் the interest. Exactly. And இங்க கனடா வந்து பிரின்சிபல் ஹோம் மோர்கேஜ் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரைட் ஆஃப் பண்ணலாது, ரைட்? ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணலாம், ரைட்? மற்றது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியிலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு ஹீலாக் எடுத்து ஒரு யூ சேயிங் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியிலேருந்தே எக்விட்டி எடுத்து அப்போ ரெண்டுக்கும் ரைட் ஆஃப் பண்ணலாம். இந்தியாவில் மோர்கேஜுக்கும் ரைட் ஆஃப் பண்ணலாம், டவுன் பேமெண்ட்டுக்கும் ரைட் ஆஃப் பண்ணலாம். So these are options. இப்போ உங்களை போல ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட சீக்கி போனால் நீங்கள் யூ நாட் ஜஸ்ட் கோனா கிவ் லைக் ஒன் ஓகே திஸ் இப்படி தான் செய்யணும் இல்லை, ரைட்? யூ கிவ் multiple options, right? So and multiple lenders as well, right? 100%. So amazing. I think we can talk forever, but we have to bring Varan back for another episode, no right? Do you have anything else like you want to talk about? Thanks for having me, and wish you all the best with Remix Elevate. Thank you. Right? No, we're not done yet, right? Inenda இப்போ favorite round, right? So கொஞ்சம் rapid fire questions கேட்போம், right? உங்களோட favorite Tamil சாப்பாடு, like you know Tamil and English food? என்னோட favorite வந்து rice and curry, and I'm vegetarian rice and curry. Vegetarian. நீங்க vegetarian-ஆ? Been raised vegetarian. Oh wow. Yeah, but நான் இப்போ சாப்பிட்றேன், but preferably vegetarian. Vegetarian, right? இப்போ உங்களோட ஒரு யங்கர் செல்ஃபுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு சொன்னால் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ உங்களோட 20-year-old செல்ஃபுக்கு என் சன்னுக்கு சொல்கிற அட்வைஸ் நான் சொல்கிறேன். ஹீஸ் 13 years old. Okay. Be quick and be speed. So don't think too much. Don't think. They had to move quick. Yeah. Right. Sometimes இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீமேக்ஸ் எலவேட், இதை வந்து நான் brokerage திறக்கணும் மட்டும் கனவரசமாக டிலே பண்ணி finally I got to be it, quick, right? And do it. Just do it. Be fearless. Be fearless, yeah. Right. So I know you're big in the positive thinking and things like that. But உங்களோட ஒரு ஃபேவரட் புத்தகம்னு சொன்னால் என்ன புத்தகம் everyone must read? என்னோட ஃபேவரட் புத்தகம் வந்து Atomic Habits. Yeah, I've read that book. சின்ன மாற்றங்கள் வந்து பெரிய மாற்றத்துக்கு வழியை கொண்டு வா. அதான். So we have a quote inside our office, right? Change like yourself 1% a day, right? And you'll have 100% change. That's right? the whole thing about Atomic Habits, right? So that's really good. And you're a morning person, so we're part of a 5 a.m. club and only, right? Where everybody has. We have a lot of members now. We have a lot of members now, right? So it's a great thing that he's doing. So எல்லாரும் விடிய 5
5 o'clock 5:30 6 a.m.க்குள்ள ஜிம்மில் போய் படம் எடுத்து குட் மார்னிங் என்று சொல்லணும், ரைட்? ஸோ ஐ Or டோன்ட் ஹேவ் something to be productive. something to be productive, right? It could be just, making sure your emails are checked, right? So I don't need to ask you if you're a night owl or morning person, but you're very much a morning person, right? So உங்களோட ஒரு ட்ரீம் ஹாலிடே, லைக் ஹாலிடே தட் யூ மைட் ஹவ், இப்போ நீங்கள் போயிருக்கலாம் அல்லது விரும்பின ஒரு ஹாலிடேன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? Now I'm actually want to go to Malaysia Malaysia. for food. For food. Malaysian Tamil food. Do you watch அந்த அவர் என்ன பேர்? Oh my God, there's a chef on TikTok, Malaysian chef. I think I know who you're talking about, but that's my next spot in mind. So he's amazing. அவர்கிட்ட ஒரு Shankar, right? Shankar, yeah, Fire by Shankar ன்னு சொல்லி ஒரு restaurant வச்சிருக்கிறார், right? So I watch his videos all the time. I'm a bad cook, and அவர்கிட்ட videos வந்து he makes it look so simple and so good. So yeah, Malaysian, அங்க Malaysian Tamil like population கூட இருக்கு. I'm craving for the street food. Street foods, yeah. It always shows up on my feed. If you were to have lunch with someone, right, present or past, right, யாரோட lunch சாப்பிட விரும்புவீங்க? That's my uncle who passed away. He was my mentor. Yeah. எப்போ pass away பண்ண? He passed away about 5 years back. 5 years ago. Yeah. That's so sweet. The man, he was one of the pillar for my success. That's amazing. And then that's very thoughtful of you, right? It's இப்போ normally பார்த்தீங்களா, like it's you need to have mentors, right? You need to have someone that you can look up to, right? And I say the same thing, right? My uncle passed away, and அப்போ நான் அந்த கூடி ஒரு ஆள் சொல்லிக்கொண்டேன், இப்போ my uncle was here, you'd be so proud, right? என்னென்ன சின்ன வேலையிலிருந்து they like they would be proud for us, right? So all the achievement, right? உங்களுக்கு ஒரு ஃபேவரட் கோட், ஒரு பிக் மீ அப் கோட்ன்னு சொன்னால் என்ன கோட்டாக இருக்கும்? I always believe in help ever, hurt never. அது ஸோ உதவி செய்யுங்க ஆனால் கெடுதல் செய்யாதீங்க. கெடுதல் செய்யாதீங்கன்னு சொல்லி always உதவி செய்யுங்க ஆனால் கெடுதல் செய்யாதீங்க. அதான் அமேசிங். தேங்க்யூ அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹீ ஹோஸ் இப்போ நீங்கள் எங்களுக்கு மட்டும் இல்லை, ரைட், கணக்கு agents and fellow industry leaders, like you're like an icon in our industry. Thank you so much. And recently he hosted an event. Oh my God, it was absolutely like 600 people won there, right? Roughly close to this. Yeah, Endure and Solly, Durham Convention Center, where you had amazing speakers, right? And it was a job well done. Hats off to you and your team. Appreciate it. Thanks for having us. எங்களோட நேயர்கள் உங்களை ரீச் பண்ணணும்னு சொன்னால் என்னென்னு உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்? இந்த செல்ஃபோன் நம்பர் வந்து 905-999-7193 or Varan at fidesmortgages.ca. ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த எபிசோடு ஆடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப்பில் த ஆனஸ்ட் டாக் தமிழ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட குறிக்கோள் எப்போவே இந்த வருஷம் முடியக்கையில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாளாக நாங்கள் இன்கன்சிஸ்டண்டாக தான் இருந்தாங்க. நார்மலி பார்த்தீங்களோ ஒவ்வொரு சண்டேயும் எபிசோட் போடுறாங்க. ஆனால் எங்களோட புது ஆஃபீஸ் ரெனோவேஷன், ஆஃபீஸ் லான்ச்சால் கொஞ்சம் ஒரு 1.5 months நாங்கள் பாட்காஸ்ட் போடல. ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் ஒவ்வொரு சண்டேயும் ஒரு எபிசோடு எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த சண்டே இன்னொரு எபிசோடை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், வணக்கம்.